Hello friends, நான் கமல். விஷுவல் பேசிக்ஸ் 6.0 tutorial 4. ஆக்சுவலாக நம்ம விஷுவல் பேசிக்ஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஃபார்மோட கேப்ஷனை மாற்றிக்கிறேன். tutorial 4. இந்த tutorial நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோம்போ பாக்ஸுங்கிறது என்னென்னா நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸ் தான். பட் இது வந்து நமக்கு கீழே ஒரு லிஸ்ட்டு ஓப்பன் ஆகும். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது அந்த இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு கோம்போ ஒன்று இது பண்ணிடுறேன். நம்ம கோம்போ ஒன்றில் இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு நல்லா இருக்குது, ஒன்றுமே இல்லை. எனக்கு ஐட்டம்ஸில் ஆட் பண்ணணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கோட் மூலிமாவும் பண்ணலாம், இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் மூலிமாவும் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டிஸ் மூலிமான்னு பார்த்தீங்கன்னா இதில் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. லிஸ்ட் அப்படிங்கிறதுல நல்லா இருக்குது. ஆட் பண்ணுறேன், ஆப்பிள்ஸ் கொடுத்து என்டர் கொடுக்குறேன், பனானான்னு கொடுத்து என்டர் தட்டுறேன், கிரேப்ஸ் என்ட்ரு கொடுக்கும்போது எனக்கு 3 ஆட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் போய் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வரும்போது உங்களுக்கு கீழே இந்த 3 டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இந்த மாதிரி உள்ளது தான் கோம்போ பாக்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த கோம்போ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கொடுத்து ஆப்பிள்னு கொடுத்தாலும் உங்களுக்கு எடிட் பண்ண முடியாததால், எனக்கு எடிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்டைல் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டைலை ட்ராப் டவுன் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ட்ராப் டவுன் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்பிள் அப்படின்னு கொடுத்துட்டீங்க, ஆனால் உங்களால் எடிட் பண்ண முடியாது. நீங்கள் அந்த லிஸ்ட்டில் உள்ளது தான் கண்டிப்பாக சூஸ் பண்ணி ஆகணும். இட்ஸ் இந்த கண்டிஷ்னல் மாதிரி ஆகிடும். இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டுங்கிறது அந்த மாதிரி ஸ்டைல். சிம்பிள் கோம்போ அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த இது காட்டாது, சிம்பிள் காட்டாது. பட் நீங்கள் அங்கே போய் டவுன் ஏரோ அழுத்துனீங்கன்னா, கர்சரில் இந்த நேவிகேஷனில் டவுன் ஏரோ அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இதுதான் ஸ்டைல்ஸுங்கிறது. இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகே, ஆனால் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது ட்ராப் டவுன் கோம்போ தான் யூஸ் பண்ணிடலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் முடிச்சாச்சு. இமேஜ்னு ஒன்று இருக்குது, பிக்சர் ஒன்று இருக்குது. ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் நம்ம பார்ப்போம் என்ன அப்படின்னா. பிக்சர் அப்படிங்கிறத நான் எடுத்து இங்கே வைக்கிறேன். இது பிக்சர் பாக்ஸ் லெஃப்ட் சைடில் உள்ளது, ரைட் சைடில் உள்ளது இமேஜ். ஓகே, நான் இப்போ பிக்சர் கொடுக்குறேன். பிக்சரில் சூஸ் பண்ணுறேன் என்ன பிக்சர் அப்படிங்கிறத. எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு தெரியல, வெயிட். இந்த பிக்சர் அப்படிங்கிற செலக்ட் பண்ணி இந்த பிக்சர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரௌசர் ஓப்பன் ஆகுது. இதில் டெஸ்க்டாப்பில் நான் ஒரு பிக்சர் வச்சுருக்கேன். இந்த பிக்சர் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது இது பாருங்கள், எனக்கு பாதி தான் தெரியுது, பேலன்ஸ் உள்ளது எனக்கு தெரியல, விசிபிள் ஆகலை. இது பிக்சர் அப்படிங்கிறனால எனக்கு பிக்சர் எவ்வளோ சைஸ் இருந்தாலும் இது கம்ப்ரஸ் பண்ணாது, அப்படியே தான் வச்சுருக்கு. பட் எனக்கு இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா, இமேஜில் ஸ்ட்ரெச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ட்ரூவாக வச்சுக்கிட்டு பிக்சரில் போய் செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணும்போது ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த பிக்சர் இதை கம்ப்ரஸ் ஆகி நம்ம கொடுத்த சைஸ்க்குள்ளே இதாகிடுச்சு. இதுதான் அந்த பிக்சருக்கும் இமேஜுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு. இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இமேஜ் தான் நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அடுத்து நம்ம பார்த்தோம்னா அந்த டைமர் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நம்ம ஒரு ஆக்ஷன் டிலே பண்ணி செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. இதில் எனேபிள் ட்ரூவில் இருக்க ஆரம்பத்துலேயே. இன்டர்வல் அப்படிங்கிறது மில்லி செகண்ட்ஸில் இருக்குது. மில்லி செகண்ட்ஸுங்கும்போது நம்ம 1000 மில்லி செகண்ட்ஸாக ஒரு செகண்ட் ஆகும். நான் 2000 செகண்ட் வச்சுக்கிறேன். எனேபிள் ஆரம்பத்தில் நான் ஃபால்ஸாக வச்சுக்கிறேன். ஒரு கமாண்ட் பட்டன் கொடுக்குறேன். இந்த கமாண்ட் பட்டனோட கேப்ஷன் என்ன கொடுக்குறேன்னா ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்டார்ட்னு கொடுத்து அதோட கோடிங் என்ன எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமர் 1 எனேபிள் ட்ரூ எனேபிள் பண்ணுறேன். டைமர் 1 நான் எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ இந்த லைனால் டைமர் 1 எனேபிள் பண்ணிட்டேன். எனேபிள் பண்ணும்போது இந்த டைமர் ஸ்டார்ட் ஆகும். டைமர் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா எந்த டைமரை தான் நம்ம ப்ரோக்ராம் எழுத போகிறோம், கோடிங் எழுத போகிறோம். நான் என்ன கோடிங் எழுத போகிறேன்னா இந்த ஃபார்மோட பேக்கிலே நான் மாற்ற போகிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் எடுக்கிறேன். ஃபார்ம் 1 இருக்குது.
அதோட பேக் கலர் வந்து ஒரு இப்போதைக்கு வந்து டிஃபால்ட் கலரில் இருக்குது. நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி RGB அப்படின்னு சொன்னேன்னா அதில் 255 ரெட் கலராக நான் மாற்ற போகிறேன். ஓகே, நான் ஃபார்மோட பேக் கலரை ரெட்டாக மாற்ற போகிறேன். இது எப்போ நடக்கும்னா, நான் ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோடனே என்ன ஆகும்னா டைமர் வந்து எனேபிள் ஆகும். டைமர் எனேபிள் ஆகும்போது எத்தனை செகண்ட் கழிச்சு வந்து இந்த டைமருக்குள்ளே எழுதியிருக்க கோடு வந்து ரன் ஆகும் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்க இன்டர்வல் 2000 மில்லி செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸ் கழித்து வந்து இந்த டைமரில் உள்ள இந்த கோடிங் படிக்கும்போது ஃபார்ம் ஒன்னோட பேக்கில் வந்து நமக்கு மாறிடும். நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு நார்மலாக இருக்குது, நோ சேஞ்சஸ். நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். 2 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. 2 செகண்ட் கழிச்சு பேக்கில் வந்து ரெட்டாக மாறிடுச்சு. வந்து அந்த டைமரோட வேல்யூ வந்து 5000 அப்படின்னு கொடுத்துருக்கேன் இன்டர்வல். அப்படி கொடுத்து நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணுறேன். நேராக டைமர் வந்து எனேபிள் ஆகிருக்கும். 5 செகண்ட்ஸ் ரன் ஆகிட்ருக்கோம். எப்போ வந்து 5 செகண்ட்ஸ் முடியுதோ அதோட எண்டில் வந்து பேக் கலர் மாறிடுச்சு. இதுதான் அந்த டைமரோட யூஸு. நான் வந்து சும்மா சாம்பிள் யூஸ் கொடுத்தேன். நம்ம வர அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங்கில் வந்து இந்த டைமரோட கண்ட்ரோல் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம அடுத்த டுட்டோரியலில் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு சின்னதாக வந்து ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம். அந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா டேட்டாபேஸ்லாம் கனெக்ஷன் இல்லாமல் சும்மா ஒரு டெம்ப்ரரியாக எப்படி இருக்கும் லாகின் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் போக நம்ம டேட்டாபேஸில் எப்படி ஸ்டோர் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.